ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வறுத்தரைச்சி செய்கிற நண்டு மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பயங்கர டேஸ்டான ஒரு ரெசிபி. நண்டு பிடிச்சவங்களாம் இந்த மாதிரியான மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த நண்டு ஸ்னோ கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கனடாலேருந்து வருது. நான் யூஸ்வலாக ஃப்ரோசன் நண்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷான நண்டு கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும். அதனால இங்கே இருக்கிறவங்க பார்க்குறீங்கன்னா இது சாம்ஸ் கிளப்னு ஒரு ஹோல்சேல் கடையில் தான் வாங்குகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரோசன் நண்டை சின்ன சின்னதாக உடைக்கிறதுக்கு ஃப்ரீஸாக அந்த எடுத்த உடனே நம்ம எடுத்துட்டோன்னா நீட்டாக குட்டி குட்டியாக உடைக்க வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டைம் ஆனாலுமே அது உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா எடுத்த உடனே நான் குட்டி குட்டியாக உடைச்சி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ எல்லாத்தையுமே உடைச்சாச்சு. க்ளீனாக தான் இருக்கும். நம்ம ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்தால் மட்டுமே போதும். இப்போ வறுத்தரைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு, சீரகம். சோம்பு, சீரகம், மிளகு நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் திருவுன தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். அது மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்னா, மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். அதாவது மிளகாய்த்தூளோட மல்லித்தூள் 2 மடங்காக இருக்கணும். மற்றபடி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் இது பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து அரைச்சி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாமே ஒன்றா போட்டு ரொம்ப நம்ம ரோஸ்ட் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா திரும்பவும் மசாலா நம்ம அரைச்சதுக்கப்புறமும் அதை நல்லா பெரட்டுவோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு வதக்கிட்டு லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்குறேன். இது எங்களுக்கு ஃப்ரோசன் கோகனட் தான் கிடைக்கும். ஸோ அதை நான் இதில் வதக்கிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கோகனட் ஓரளவு வதக்குனதுக்கப்புறம் அது கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை. லைட்டாக வதக்கினோடனே நான் மல்லித்தூளும் இது மிளகாய் தூளும் இதில் நான் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுலேயே அந்த ஹீட்டிலே இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ இதை எல்லாமே வதக்கி அது அப்படியே கொஞ்சம் ஆறினோடனே நம்ம இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா அளவு நான் பர்டிகுலராக ரொம்ப பெருசாக சொல்லலை. ஏன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதோட பொருட்கள் மட்டும் இதை நம்ம போட்டுட்டு இதில் நீங்கள் மிளகாத்தூள் கம்மியாகவும் மல்லித்தூள் ஜாஸ்தி இல்லை மல்லித்தூள் கம்மியாக மிளகாத்தூள் ஜாஸ்தி போட்டாலுமே டேஸ்ட் ரொம்ப டிஃபர் ஆகாது, நல்லாயிருக்கும் எப்படி செஞ்சால். ஆனால் மிளகு ரொம்ப முக்கியம் நண்டுக்கு. ஸோ இப்போ அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு 2 பெரிய வெங்காயம், அதாவது நம்ம ஊரில் ஒரு 4 பெரிய வெங்காயம் அளவுக்கு அதை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் இருந்து போட்டாலுமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வெந்தயம் வெடிக்க விட்டுருக்கேன். எனக்கு வெந்தயம் ரொம்ப பிடிக்குன்றனால நிறைய போட்டிருக்கேன். பிடிக்காதவங்க கம்மியாக போட்டுக்கலாம். நம்ம புளி அந்த நண்டெல்லாம் ஹீட்டாக பொருட்கள் சேர்க்கும் போது வெந்தயம் போட்டோன்னா வயிற்றுக்கு நல்லது. வெந்தயம் ஒரு பொன்னிறமாக வந்தால் கசப்பு வராது. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா உப்பு சேர்த்து வதக்கணுன்னா இனிப்பு தன்மை வராது வெங்காயத்துலேருந்து. ஸோ உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை நல்லா சீக்கிரமாக குழஞ்சி வேகிறதுக்கு நான் மூடி போட்டு வேக விடுறேன். நம்ம மூடி போட்டு வேக விட்டோன்னா சீக்கிரம் வதங்கி அது நல்லா குலைவாக வெந்துடும். அப்போ நமக்கு மசாலா செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா இதில் வதக்கி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சதுனால அந்த மசாலா ஜஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த ஆயிலோடு நல்லா ஃப்ரை ஆனாலே போதும். அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க நண்டை சேர்த்து மஞ்சத்தூளும் சேர்த்து இந்த மசாலா எல்லா நண்டுலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த நண்டோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா பரட்டிட்டு பொறுமையாக எல்லா நண்டோடையும் அந்த மசாலாவை பரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ எல்லா நண்டுலையும் அந்த மசாலா பரட்டியாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக, ரொம்ப புளி தண்ணி இல்லை, கொஞ்சமாக அந்த புளிப்போட டேஸ்ட் வர்றதுக்கு மட்டும் நான் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா ஜார்லேயே அந்த புளி தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக ஊற்றி இப்போ லிட்டு போட்டு வேக விடுறேன். ஏன்னா இப்போ நமக்கு நண்டுலேயுமே தண்ணி விடும். அதனால் புளி தண்ணி லைட்டாக தான் நான் ஆட் பண்ணேன். இப்போ நண்டுலேருந்து தண்ணி நல்லாவே விட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னுமே லிட்டை திறந்து வச்சே இதை வேக விடணும்.
லிட்டு போட்டு எனக்கு ஏற்கனவே வந்து இந்த கிராப் வெந்த கிராப் தான் ஃப்ரோசனாக வரும். நம்ம நண்டு வெந்துருச்சுன்னு எப்படி தெரியும்னா, நம்ம போட்ட கலர்லேருந்து ஒரு ஆரஞ்சு கலராக சேஞ்ச் ஆனாலே நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது சீக்கிரமாக வெந்துடும். இன்னுமே வந்து நம்ம இந்த மசாலாலாம் வந்து வத்துற அளவுக்கு லிட்டை திறந்து வச்சே நான் வந்து பிரட்டி எடுக்க போகிறேன். நல்லாவே வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே நின்று பிரட்டிட்டோன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ எனக்கு வந்து நண்டு மசாலா வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வற்றிட்டே வருது. அந்த மசாலா நம்ம வறுத்து அரைச்சி போட்டதுனால அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஒரு ஒரு விதமாக செய்யலாம். சுரைக்காய் போட்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து அரைக்காமையே அப்படியே மசாலா போட்டு செய்யலாம். ஒரு ஒரு விதமாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இந்த மசாலா வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இது நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நண்டு மசாலா வந்து மசாலாவெல்லாம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணோடனே இது கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கனால நமக்கு அந்த திக்காகவும் ஆகிடும். அவ்வளோதான், நண்டு மசாலா ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.